அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 13ஆம் தேதி உயிரியல் அறிஞர் சிட்னி பிரென்னர் அவருடைய பிறந்த தினம் என்று தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளரான சிட்னி பிரென்னர் அவருடைய பிறந்த தினம் திங்கட்கிழமை. தென்னாப்பிரிக்காவின் ஜெர்மிஸ்டன் என்ற சிறிய ஊரில் பிறந்த இவர் 1927ஆம் ஆண்டு யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். உயர்நிலை கல்வியை 15 வயதில் முடித்தார். ஹையர் எஜுகேஷனை 15 வயசில் முடிச்சிடுறார். பிறகு மருத்துவம் படிப்பதற்காக பிட்வாட்டர் ஸ்ட்ராண்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். முதலில் பிஎஸ்சி உடலியல் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றார். அந்த சமயத்தில் வேதியியல், மைக்ரோஸ்கோப், மானுடவியல், பறவையியல் குறித்து கற்கும் வாய்ப்பை பெற்றார். அதன் பிறகு முதுகலை பட்டமும் பெற்றார். செலவை சமாளிக்க பகுதி நேர பரிசோதனை கூட தொழில்நுட்ப பணியாளராக சேர்ந்தார். குரோமோசோம்கள் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு தொடர்பான பரம்பரை குறித்த ஆய்வு கட்டுரை உட்பட ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார். கல்லூரியில் பெற்ற இந்த அனுபவங்கள் பின்னாளில் இவர் மூலக்கூறு உயிரியலாளராக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது பெரிதும் உதவியது. பல விஞ்ஞானிகளுடன் இணைந்து செல்கள் குறித்து ஆராய்ந்து வந்தார். டிஎன்ஏக்கள் கண்டறியப்பட்டன. மூலக்கூறு உயிரியல் பிறந்தது. 20 வருடங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் பிரிவில் சேர்ந்தார். அப்போது மரபணு குறியீடு, மூலக்கூறு உயிரியல் ஆகிய கள ஆராய்ச்சிகளில் மகத்தான பங்களிப்பை வழங்கினார். 1963இல் முதலில் கெனோர் ஹெப்டிடிஸ் எலகன்ஸ்களை வட்டப்புழுக்கள் ஆராய்ச்சிகளுக்கு மாதிரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்தார். 1974இல் உயிரின நரம்பியல் வளர்ச்சி குறித்த ஆராய்ச்சிகளுக்கு இவற்றை மாதிரியாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கினார். எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த எலகன்ஸ் உயிரினத்தை பயன்படுத்தி